தூத்துக்குடி நேசரை திருமண்டல நிர்வாகி அவர்கள் ஜோதிமணி சார் அவர்களால் நியமிக்கப்பட்ட அடுத்த அட்வொகேட், கல்லூரிக்கு செயல்பட்ட அட்வொகேட்டுக்கு அடுத்ததா இப்போ எலிமெண்டரிக்கு போட்டிருக்காங்க ஒரு அட்வொகேட், திரு பாரி அவர்கள். பாரி அவர்களின் ஊழல் இப்பொழுது வெளியே வந்து கொண்டிருக்கிறது. இனிமே காலப்போக்கில் முதல்ல எஸ்டிகே அணிய குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பிறகு அது காலம் போக போக அது புனிதமாயிட்டுது. பிறகு டிஎஸ்எஃப் அணியை குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ காலம் போக போக அந்த கரை இதெல்லாம் மறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இப்போ புதிய நீதிபதி அணி அதனுடைய தாக்கம் ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்ல வண்டி பயங்கர ஸ்பீடு எடுத்து போகுது. இவங்களும் பார்க்கறாங்க. யாரும் என்ன எல்லாமே பாராட்டுறாங்களே, நம்மள எவ்வளவு செய்தாலும் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாங்க போலன்ற மாதிரி இன்னைக்கு அவரு பாரி அவர்கள் 60 டிரான்ஸ்ஃபர் போட்டதை எல்லாரும் பாராட்டினாங்க. நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அப்படி செய்யறதா இருந்தா 60 பேரையும் கூப்பிட்டு வச்சு ஒரே இடத்துல வச்சு அரசாங்கம் நடத்துற மாதிரி கவுன்சிலிங். இனிமெல்லாம் இது ஒரு நல்ல பாடம் தான் நமக்கு, வேற ஒண்ணும் இல்ல. அடுத்த ஆட்சியாளர்கள் நிச்சயம் இதை செய்வாங்கன்னு நான் நம்புறேன். இனிமே எலிமெண்டரி ஸ்கூல் கவுன்சிலிங் முறையில தான் தேர்ந்தெடுக்கணும். டிரான்ஸ்ஃபர் யாருக்கு எங்க வேணும்னு ஒரே இடத்துல கூப்பிட்டு வச்சு நடத்திட்டா ஊழல் வராது. அதே மாதிரி கல்லூரிகளுக்கு லிஸ்ட் கிடையாது. இனிமே கல்லூரிக்கும் அதே மாதிரி லிஸ்ட் கொண்டு வருவோம் அப்படின்னு இதுல புதிதாக வர்ற ஆட்சியாளர்களை இதெல்லாம் செய்ய வைக்கணும்ன்றது என்னுடைய எண்ணம். அதனால இதுக்காக தான் தேர்தலை விரைந்து நடத்துங்கன்னு சொன்னோம். நடத்தியிருந்தா இப்படிப்பட்ட குற்றங்கள் வராது. நீதிபதி அவர்களை நான் குறை சொல்ல விரும்பல. ஏன்னா அந்த சட்டத்தின் ஓட்டையை பார்த்து அவர்களே திகைத்து நிற்கிறார்கள். ஆனாலும் அந்த ஏற்கனவே இருந்த குருவானவர்கள் தாளாளராக இருந்தாங்க அந்த பள்ளிகளுக்கு. இன்னைக்கு புதுசா ஒரு ஆளை போட்டு பாரி என்ற அட்வொகேட்டை போட்டனால அட்வொகேட் அவர்கள் கோர்ட்ல என்ன வேலை பார்ப்பாப்லையோ அதே வேலையை இன்னைக்கு இங்க இந்த பள்ளிக்கு தாளாளர் என்ற முறையில உட்கார்ந்து செய்துகிட்டு இருக்கிறாரு. அவரை பற்றி இந்த ஒரு அமைப்பு இன்னைக்கு இப்படி ஒரு குற்றச்சாட்டை கொடுத்திருக்கிறாங்க. இது எல்லாம் வரும். இப்படி ஒன்னொன்னா அட்வொகேட் நீதிபதி சார் அவர்கள் கீழ் இருக்கிற அந்த நிர்வாகிகள் மேல கம்ப்ளைண்ட்கள் வந்துகிட்டு இருக்கு. இது வரக்கூடாதுன்றனால தான் விரைந்து தேர்தலை நடத்துங்கன்னு சொன்னோம். இப்ப இந்த பாரி மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்ன்றதுதான் எங்களுடைய கோரிக்கை. இப்படிப்பட்ட அந்த தேர்தலையும் 2வது ஜட்ஜி அவர்கள் ஜோதிமணி சார் அவர்கள் தேர்தலுக்கும் ஒவ்வொரு பாஸ்டேட்லயும் ஒரு அட்வொகேட் இந்த மாதிரி பணம் வாங்குற அட்வொகேட்டுகள் எல்லாம் கொண்டு இறக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காப்புல போல. அதனால எல்லாத்தையும் மாத்திட்டு ஒழுங்கா நாங்க திருமண்டலத்தின் விதிப்படி ஆசிரியர்களை வச்சுதான் இத்தனை ஆண்டு காலமும் நாங்க தேர்தல் நடத்தி இருக்கிறோம். எங்க திருமண்டலத்தை சார்ந்த ஆசிரியர்களை வச்சுதான். அதே மாதிரியே நீங்க நடத்திட்டு வெளியே போனீங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்படிப்பட்ட யாரு என்னன்னே தெரியாம பாரின்னு பேர் இருக்கு. பாரிக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. இன்னைக்கு இப்படி குற்றச்சாட்டுகள் வர்றதுக்கு காரணம் இது தவறான முடிவுன்னு நான் 2வது 3வது நாட்கள்லயே உங்களை சந்திச்சு சொன்னோம். அதனுடைய அந்த நான் கொடுத்த மனுவை நீங்க திருப்ப படிச்சீங்கன்னாலே தெரியும். ஒவ்வொரு ஆளுங்களும் தப்பு பண்ணி பிரச்சனைகள் வரும்போது நான் கொடுத்த மனுவை மட்டும் கொஞ்சம் படித்து பார்க்குமாறு நீதிபதி சாருக்கு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.